சந்தோஷமாக இருக்கீங்களா? கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இது வரைக்கும் கூட கர்த்தர் நம்மளை பாதுகாத்து போஷித்து ஜீவனை தந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமாற நம்ம நன்றி சொல்லி துதிப்போமா. எங்களோட கூட பேசுங்கப்பா, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோட இடைவிடுங்க என்று சொல்லி கேளுங்க. அன்பின் ஆண்டவரே, உமது பிள்ளைகள் உள்ளத்தில் கிரியை செய்யணுமா நான் ஜெபிக்கிறேனப்பா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நன்றியுள்ள இருதயத்தோடு நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேச ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேச ஆசையாயிருக்கிறேன். உம்மோடு பேசிடாச, குரல் கேட்டிடாச, உம்மோடு பேசிடாச, குரல் கேட்டிடாச. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேச ஆசையாயிருக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தையை கேட்க நாங்கள் ஆசையாக இருக்கிறோம் ஆண்டவரே, ஏக்கத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. இவ்விதமாக இருக்கிற உமது அன்பு பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேச போகிறதற்காக நன்றி. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறதற்காக நன்றி. எல்லாம் அசுத்த கிரியைகள் அந்த குடும்பத்தை விட்டு ஆமென் அலறடித்து வெளியே ஓட போகிறதற்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் கூட ஆண்டவரே, முதல் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒரு தலைப்பு எலியாவின் தேவன் எங்கே என்பதாக சொல்லி இந்த தலைப்பின் மூலமாக கர்த்தர் எனக்கு உள்ளத்தில் நினைப்பூட்டினதுனால அந்த வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். எடுத்து வாசிப்போமா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எலியாவில் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தார். தண்ணீரை அடித்த உடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டார் என்பதாக பார்க்குறோம். அருமையானவர்களே, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை. அப்போ எலியாவுக்கு மேலே போட்டிருந்த சாலை அது கீழே விழுந்ததை பிடித்ததாக நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். யாருன்னா எலியாவுக்கு உதவியாக இருந்த எலிசாவை அந்த சால்வையை பிடித்தார் என்பதாக இந்த வேத பகுதியிலே பார்க்குறோம். தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். இந்த எலியா தன்னுடைய ஊழியத்தெல்லாம் நிறைவேற்றி முடித்த பிறகு ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், நான் உன்னை என்ன செய்வேன், நான் உயிரோடே நான் வானத்துக்கு நான் உன்னை நினச்சிடுவேன், கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த நாளெல்லாம் சொல்லி இத்தனாம் தேதி இந்த டைமில் நீ எங்கே வரணும், யோர்தானுக்கு அடுத்த அக்கறைக்கு நீ வரணும், யோர்தானை தாண்டி வரணும் அப்படி சொல்லி அந்த எலியா கூட கர்த்தர் பேசியிருந்தார். பாருங்கள், இப்போ அந்த நாள் வந்த போதே இது வரைக்கும் தனக்கு உதவியாக பணியாற்றி கொண்டிருந்த எலிசா கிட்ட சொல்கிறாரு, நீ யோர்தான் பக்கம் வராத, நீ இந்த பக்கமே நில்லு அப்படி சொல்லி. ஏன்னா அந்த யோர்தான் நதி அது அறுப்பு காலமாக இருந்ததுனால அது கரை உருண்டு ஓடியது. அப்போ யோர்தான் இதில் எல்லாரும் என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. அங்கே நீச்சல் தெரிந்தால் கூட கரை உருண்டு போக முடியாது. ஏன்னா தண்ணி ஏராளமாக வருதுனால அது இழுத்து சென்று விடும். அந்த இழுத்து செல்கிற தண்ணிக்குள்ளே அங்கே போக முடியாது. அதனால தான் எலிசா பார்த்து நீ திரும்பி வந்துக்கிட மாட்டா, நீ இங்கே நில்லு. ஆனால் அந்த எலிசா விடவே இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படி சொல்லி அந்த எலியாவை பின்பற்றினதுனால இப்போ யோர்தான் நதி முன்னால் நிற்காங்க. அந்த யோர்தான் நதி முன்னால் அந்த எலியா நினைச்சாரு, தான் மேலே போட்டிருந்த சாலை எடுத்து அந்த யோர்தான் நதியில் அடித்த உடனே தண்ணி 2 பக்கமாக கரை 2 ஓடின தண்ணி 2 பக்கமாக பிரிந்துச்சு. இவங்களுக்கு பாதை விட்டதுனால எலியா வரும்போது எலிசாவும் கூட வந்தாச்சு. இப்போ யோர்தானுக்கு அக்கறையில் நின்று கொண்டு இருக்காங்க. நின்று கொண்டு இருக்கும்போது அந்த கர்த்தர் சொன்ன வேலை வருது. அந்த வேலை வருவதுக்கு என்பதாக அந்த எலியாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளை விடவே மாட்டேன் என்று சொல்லி இந்த யோர்தான் நதிக்கு இந்த பக்கம் நின்று கொண்டு
கொண்டு இருக்கிறானே, நம்ம பின்தொடர்ந்து வரேன்னு என்ன பண்ண அப்படி சொல்லும்போது, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படி சொல்லி, உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி அந்த எலிசா பார்த்து கேட்கும்போது தான் எலிசா சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், உங்ககிட்ட இருக்க ஆவியின் வரம் எனக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்கல, உங்ககிட்ட இருக்குது எனக்கு 2 மடங்கு வேணும் அப்படி சொல்லி. பாருங்கள், அப்படி சொன்னனால அந்த எலியா அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் என்னை மேலே தூக்கிட்டு போகும்போது என் மேலே போட்டிருந்த சாலை என்னச்சியும் கீழே விழும். அப்போ இந்த சாலை நீ கரெக்டாக பார்த்து தூக்கிட்டேன்னா உனக்கு அந்த வரம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எலிசாவுக்கு ஒரு பக்கம் இதுவரைக்கும் இவரை நம்பி 12 ஏர் மாடுகளெல்லாம் விட்டுட்டு இவரு கூட இருக்கணும்னு சொல்லி அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த அந்த இவரை நம்பி தான் அந்த எலிசா வந்தார். இப்போ இந்த எலியா இவரை விட்டுட்டு போகிறாரேன்னு சொல்லி அந்த எலிசாவுக்கு துக்கம் தானலை. அங்கே யோர்தான் நதியை பார்த்து ஒரு பக்கம் பயம், இவர் போயிட்டாரா நம்ம எப்படி யோர்தான் நதியை கடக்குன்னு அப்படி உள்ளத்தில் ஒரு பயம். இப்போ இவர் பிரிவை நம்ம தாங்க முடியாது. அப்படி பல வகையில் கலங்கி நின்று கொண்டு இருக்கும்போது அந்த வேலை வந்துச்சு. அந்த எலியாவை கத்தர் ஒரு சுழல் காற்று வேகமாக வீசிச்சு பாருங்கள். அந்த சுழல் காற்று வீசும்போது அந்த எலியா அப்படியே அந்த காற்று மேலே தூக்கிட்டு போனதாக நம்ம பார்க்குறோம். அப்படி போகும்போது பாருங்கள், கரெக்டாக பார்த்து ரொம்ப சத்தம் போட்டு அழுததாக பார்க்குறேன். ஆண்டவரே பிரிவை தாங்க முடியாமல் அந்த எலிசா அழுறாரு. இப்போ அந்த சாலை அவர் கையில் எணிச்சிட்டாரு, மேலேருந்து விடுற சாலை கையில் அவர் வாங்கிட்டார். கவனமாக கொஞ்சம் கூட கண்ணால் அங்கேயும் இங்கேயும் பார்க்கல, அந்த சாலையே குறி வச்சு பார்த்து அந்த சாலை அவர் எடுத்துக்கொண்டார். இப்போ திரும்பி வரணும், தனியாக நிற்க முடியாது. அந்த யோர்தானுக்கு இக்கரையில் நின்றுட்டு நினச்சிதாங்க அங்கே ஏகப்பட்ட தீர்க்கதரிசி இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் இந்த பெரிய எலியா தீர்க்கதரிசி இன்றைக்கி அவர் வானத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார்னு சொல்லி எல்லாம் தெரியும். அதனால் எல்லாரும் அங்கேருந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க, அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த எலிசா நல்லா மாட்டிக்கிட்டான். பேசாமல் எல்லோரும் சொன்னாங்க, நீ இங்கே நில்லுன்னு கேட்காம போனதுனால இனி யோர்தான் பக்கம் இங்கே நினச்ச முடியாது, வர முடியாது அப்படி சொல்லி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த எலிசா என்ன பண்ணினார், அந்த எலியா என்ன செய்த கவனமாக கவனிச்சுட்டு வந்தார். அதனால் ஒரு பக்கம் அந்த யோர்தான் சவால் விடுது, நீ அந்த எலியாவை போல் நினச்சிக்கிட்டியோ, வா நீ இறங்கி நான் உங்களை நினச்சிட்டு இழுத்துட்டு போயிடுவேன் அப்படி சவால் விடுது பாருங்கள். அந்த சவால் மத்தியில் இப்போ இந்த எலிசா தைரியமாக சவால் விடுறாரு. எப்படி சவால் விட்டாருன்னா, அந்த சாலை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே அப்படி சொல்லி அந்த யோர்தான் நதியெல்லாம் அடித்த உடனே அந்த எலியாவுக்கு எப்படி இருபக்கம் பிரிந்து வழி விட்டதோ அதே போல் எலிசாவுக்கு 2 பக்கம் அடிச்சுட்டு பிளந்துட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்கள். அப்போ எலியாவின் வரம் பெற்ற எலிசாவுக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா, ஆண்டவருடைய பலம் அவருடைய வரத்தை வாங்கியிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கும் நினச்சி பாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்காததுனால தான் அதை உணராமல் அந்த அற்புதத்தை நம்மளால் செய்ய முடியலை. இந்த எலிசா அதே நினச்சிட்டு அவர் நம்பி எலியாவின் தேவன் எங்கே, அப்போ எலியாவுக்கு செய்தீங்களா, எனக்கு நீங்கள் செய்வீங்க, நீங்கள் எங்கே போனீங்க அப்படி சொல்லி தான் அடித்தார். அதே போல் பாருங்க, அங்கே வந்தால் ஒரு கூட்டம் அவருக்கு வரவேற்பு. ஏன்னா இவருக்கு எலியாவின் ஆவி முழுவதும் இவருக்கு இறங்கிட்டு அப்படி சொல்லி எல்லாரும் அந்த எலிசாவுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, வேத பண்டிதர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யோர்தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய துன்பத்தை குறிக்கி, துயரத்தை குறிக்கி, நம்ம படுகிற பாடுகளை அதை குறிக்கி, நம்ம கஷ்டத்தை அந்த யோர்தான் நதிக்கு அது குறிக்கிறது இன்றைக்கு அப்படி சொல்லி அதை ஒப்பிட்டு வேத பண்டிதர்கள் எழுதியிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பமே எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு விரோதமாக எதெல்லாம் சவால் விடுது, பெரிய கடன் பிரச்சனை சவால் விட்டுக்கிட்டே இருக்குன்னு அந்த கடன் பிரச்சனை உங்களை பார்த்து பயமுறுத்தி சவால் விடுது, எத்தனையோ பாடுகள் எவ்வளோ வியாதிகள் அது உங்களை குறித்து நான் இழுத்துட்டு போயிடுவேன், அந்த யோர்தான் நதிக்குள்ளே இறங்கினா இழுத்துட்டு போயிடுவேன். அப்போ இன்னைக்கு உங்களை இழுத்து அழிய பண்ணுவதற்காக எவ்வளோ இருக்கிற அநேக பாடுகள் துயரங்கள் துன்பங்கள் உங்களை பார்த்து அது என்ன சவால் விட்டுட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்களும் அந்த எலிசா தைரியமாக என்ன சொன்னார் அப்படி சொன்னால், எலியாவின் தேவன் எங்கே என்று சொன்னார் பார்த்தீங்களா, நீங்களும் அதை தான் சொல்லணும். எலியாவின் தேவன்
எங்கே? எலிசாவின் தேவன் எங்கே அப்படி சொல்லி நீங்கள் சவால் விடும்போது உங்களுக்கு இருக்கிற பெரிய யோர்தான் அது என்ன செய்யும்? கரை 2 பக்கமாக பிளந்துடும். நீங்கள் கடந்துருவீங்க இந்த ஆண்டு. ஹல்லேலூயா. எதெல்லாம் கடக்க முடியாமல் யோர்தான் நதியை போல யோர்தானை பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தீங்களோ 2 பக்கமாக பிரியும் என்று கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாயாதே, காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என்னே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் போன்ற சோதனைகள் வந்தாலும் கூட எலியாவின் தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நீங்கள் ஆர்ப்பரிக்கும் போது 2ஆக பிளக்கும். இந்த ஆண்டில் ஹல்லேலூயா கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த எலியாவின் தேவன் என்னெல்லாம் அவர் செய்தார் என்று ஒரு 2 காரியத்தை மட்டும் பார்ப்போம். எலியாவின் தேவன் யாருன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார்னா, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இது யார்கிட்ட பேசினார் எலியா? ஆகாப் ராஜாவிட, அந்த தேசத்து ராஜா கிட்ட தைரியமாக சொல்கிறார். என்ன யார் தெரியுமா? நான் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக நம்ம இஸ்ரவேலின் தேவனை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் தான் அவருடைய ஜீவனை கொண்டு, அந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் உங்களுக்கு ஆணையிட்டு சொல்கிறேன். மழையே என்ன செய்யாது? பெய்யாது. மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. பாருங்க, இயற்கைக்கு எதிராக அவர் ஒரு சவால் விடுறாரு. அதாவது நான் சொல்கிறேன் அங்கே மழையும் உங்களுக்கு பெய்யாது. ஏன்னா நல்ல மழை பெய்தால் நீங்கள் செழிப்பாக நீங்கள் நல்லா பாவம் செய்தீங்க. ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் மழையே பெய்யாது, உங்கள் தேசத்தில் பனியும் பெய்யாது. 3 வருஷம் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்துச்சு. அப்போ இந்த நன்றைக்கு அநேக பிரச்சனை எது அப்படின்னா, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிங்க. எத்தனையோ காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன், ஆனால் என் ஜெபம் கேட்கலை. ஜெபம் நீங்கள் கேட்காததுனால என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, என் தேவை சந்திக்கப்படலை, என் வியாதி குணமாகலை, என் கஷ்டம் மாறலை, என் துக்கத்தோடே தான் இருக்கிறேன், என் துக்கம் சந்தோஷமாகலாம் மாறலப்பா. இந்த வருஷத்துலையாவது நீங்கள் எனக்கு இது செய்ய மாட்டீங்களா? என் ஜபத்தை ஆண்டவரே தயவு செய்து என் ஜபத்தை கேளுங்க. அப்படி நீங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் என்ன நீங்கள் பிடிக்கலையாப்பா, என் ஜபத்தையே நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஜெபம் பண்ணி பார்த்துட்டு இனி இந்த காரியத்துக்கு நான் ஜெபித்து பிரயோஜனமே இல்லை அப்படி சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டு சொல்கிறாரு, எலியாவின் ஜபத்தை கேட்டார். அது என்ன சாதாரண ஒரு காரியத்தையே குறித்து கேட்டார். வானத்திலேருந்து மழை நினைச்சக்கூடாது, பெய்யக்கூடாது. அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியம். வானத்தில் இங்கே மழை பெய்யாதுன்னா மழை பெய்யுனா அந்த அதிகம் நமக்கு கிடையாது. ஆனால் ஏன் இவருக்கு அப்படி ஒரு காரியம் சொல்லி நடந்தது அப்படி சொன்னால், எப்போதும் தேவ சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற மனுஷன், எப்போதும் ஜெபிக்கிற மனுஷன், தேவனுடைய விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு மனிதர். அது பாருங்க, எலியா நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கருத்தா ஜெபம் பண்ணினார். அருமையான இந்த வருஷத்தில் கருத்தா நம்ம ஜெபிக்கணும். இதுவரைக்கும் கேட்காத ஜெபத்தை எலியாவுக்கு மட்டும் என்ன கேட்டார், எனக்கு கேட்கல. கர்த்தர் நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தெல்லாம் செய்தார். உன் ஜபத்தை நிச்சயமாக கேட்டு என்னென்ன காரியத்துக்கு நீ ஜெபித்தாயோ அந்தந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட யோசுவாவுக்கு கூட சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படைஞ்சது. அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தில் செய்யும் போது நீ கேட்குற காரியம் கர்த்தருக்கு மிக ஒரு லேசான காரியம், உங்களுக்கு பெரிதாக தெரியலாம். ஆனால் இந்த ஆண்டில் உன் ஜபம் பண்ணி நீ சோர்ந்து போய் இருக்கலாம். ஜபம் விரதமாய் போய்விட்டதோ, நான் கண்ணீர் எடுத்து ஜபித்தது வீணாய் போகிவிட்டதோ, நான் உபவாசித்து ஜபித்தது வீணாய் போகிவிட்டதோ, ஆலயத்துக்கு போய் ஜெபித்தேன் நடக்கலே என்று சொல்லி நீங்கள் மிகுந்த ஒரு கலங்கி வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அன்பாய் சொல்கிறாரு, நான் இந்த ஆண்டில் உங்களுக்கு எல்லா காரியத்தும் ஜபத்தை கேட்டு நான் உனக்கு பதில் அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பதாக நம் எப்போதும் இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நம்ம காத்திருக்கணும். அவர் சமூகத்திலே நம்ம நிற்கும் போது, கருத்தை ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை ஜெபத்தை கேட்டு செய்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
ரெண்டாவது பாருங்க, அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். இரண்டாவதாக அற்புதமாய் போஷிக்கிறவர். எலியாவின் தேவன் யாரு? ஜெபத்தை கேட்கிறவர். ரெண்டாவது அற்புதமாக போஷிக்கிறவர். 1 ராஜாக்கள் 17:6 அந்த எலியாவை எப்படிலாம் கர்த்தர் போஷித்தார் என்பதாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாருங்க. அவர் 3 விதத்தில் அந்த எலியாவை கர்த்தர் போஷித்தார். தேசத்தில் பஞ்சம், எங்குமே சாப்பாடே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த எலியாவுக்கு ஆண்டவர் எப்படியா சாப்பாடு கொடுக்கணும். தேவனுடைய மனிதன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? அவரை தேடுறவர்களுக்கு சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடும். அப்போ எங்கே பஞ்சமாக இருந்தாலும், எங்கே ஆகாரம் இல்லாமல் இருந்தாலும், என்னுடைய பிள்ளைக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும். அந்த எலியாவுக்கு ஆகாரம் கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? எங்கேயுமே யார் வீட்லையும் சாப்பாடு கிடையாது. இப்போ எங்கே மட்டும்தான் சாப்பாடு இருக்குது? அரண்மனையில் மட்டும்தான் சாப்பாடு இருக்குது. அப்போ அரண்மனையில் அந்த ஆகாப் ராஜா எலியாவை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு பக்கம் ஆளை விட்டு தேடிக்கொண்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில் அங்கே எலியாவுக்கு சாப்பாடு தாங்கன்னா எப்படி கொடுப்பாங்களா? அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த அரண்மனையில் சாப்பாடு இருக்குது. இந்த யார் கண்டுபிடிச்சி கொலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, அந்த அரண்மனையிலிருந்து இந்த எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ எப்படி கொடுக்க? காகத்தை எண்ணிச்சாராம் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காகத்தை பயன்படுத்தி காகத்துக்கு கட்டளை எழுதாரு. அந்த காகத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். சிறு பிள்ளையாக இருக்கும்போது கூட அந்த பிள்ளைகளுக்கு முதலாக சொல்லியிருக்கிற அந்த கதை அந்த ஸ்கூலில் 1ஆவது படிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருவாங்க. 1ஆவதுலாம் முந்தைய அந்த புக்கில் அப்படி தான் இருக்கும். காகம் வடையை தூக்கி வச்சுட்டு இருக்கும். அந்த கதை எல்லாருக்கும் பாட்டியமாக வடைச்சி விட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு காகம், அந்த காகத்தை தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் பயன்படுத்த நினச்சாருன்னா எப்படிப்பட்டவங்களையும் கொண்டு ஆண்டவர் நினைச்சார் பயன்படுத்துவார். அப்போ அன்றைக்கு இந்த காகத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். எதுக்கு? அரண்மனையில் போய் நினைச்சார். அதுதான் சாப்பாடே நினச்சி எடுக்க முடியும். அங்கே போய் அங்கே ஆகாரம் செய்துட்டு இருக்கும்போது அப்பமும் இறைச்சியும் கொண்டு காலையிலையும் சாயங்காலமும் அந்த காகத்தை கட்டளிட்டு அந்த எலியாவை போஷிக்கிறார். இப்போ எப்படி ஆண்டோடைய பிள்ளைகள் பட்டினி இல்லாதபடிக்கு அவர் போஷிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ அன்றைக்கு அந்த எலியாவை எங்கும் தேசம் முழுவதுமாக பஞ்சம் இருக்கும்போது காகத்தை கொண்டு யார் கொலை செய்ய வேண்டாத பகைவரோ அவங்க வீட்டில் சாப்பாடு. அப்போ இன்றைக்கு கூட அந்த எலியாவை போஷித்த கர்த்தர் உங்களை அவர் மறப்பாரா? ஒரு நாளும் மறந்து போக மாட்டார். நீங்கள் நினைக்கலாம், என் பிள்ளைகளை நம்பி இருந்தேன், என் பிள்ளைகள் எனக்கு ஆகாரம் தர முடியலை, பெற்றோர்களை நம்பி இருந்தேன், எனக்கு உணவு தர மாட்டேக்காங்க, ஒரு பெரிய நிறுவனத்தை நம்பி இருந்தேன், அந்த நிறுவனம் கூட என்னை கைவிட்டு விட்டது, யாரெல்லாம் எனக்கு சாப்பாடு தருவாங்க என்று சொல்லி எனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்து எனக்கு ஏமாந்த நிலையில் இருக்கேன், எனக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லை, எப்படி தான் அந்த பூமியில் வாழ்வேனோ என்று சொல்லி நீங்கள் தனிமையாக நின்று நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எலியாவே நான் போஷித்த தேவன், காகத்தை கொண்டு போஷித்தன, உங்களை போஷிக்க நான் மாட்டேனோ என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஆகாரம் எனக்கு இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டிருக்கீங்க, இனி எனக்கு என் வாழ்க்கையில் யார் சாப்பாடு தருவான் அப்படிலாம் இன்றைக்கி கலங்கி கொண்டிருக்கிற முதியவர்களும் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாராலும் கைவிடப்பட்ட தனிமையாக இருக்கிற ஒரு வழியே இல்லை, சாப்பாட்டுக்கு வழியே இல்லாத உங்களுக்கு நான் வழியை திறந்து தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தால பாருங்க, காகத்தை கொண்டு போஷித்தார். இரண்டாவதாக அவர் யாரை கொண்டு போஷித்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு சாரிபத்தி விதவை. அது ஒரு முடியாத காரியம் தான். தேசத்தில் பஞ்சம் இருக்கும்போது கணவனும் மனைவியும் நல்ல ஒரு வேலையில் நல்ல வசதி படித்தவங்களாம் இருந்தால் சாப்பாடு இருக்கும். ஆனால் கணவன் இல்லை, ஒரு விதவை வீட்டில் ஏழை, அங்கே ஒரு மகன் தான், சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, ஒரு அப்பத்துக்கு மட்டும்தான் அங்கே மாவும் எண்ணெயும் இருக்குது, அதை மட்டும் சுட்டு சாப்பிட்டுட்டு சாகணும். அப்படிப்பட்ட ஒரு ஏழை விதவையை கொண்டு இந்த எலியாவை போஷிக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நினச்சி பார்த்தா நம்ம வாழ்க்கையில் அந்த சாப்பாடு இல்லையா, அது இல்லையே, இது இல்லையே, நம்ம நினச்ச மாட்டோம், கலங்கவே மாட்டோம். இதை நீங்கள் நல்லா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அந்த ஏழை விதவை வீட்டில் எதுவுமே இல்லை. அந்த விதவையை இந்த எலியாவை விதவை மூலமாக இந்த எலியை போஷிப்பதற்காக எலியாவை சொல்லி அனுப்புகிறாரு, இனி எங்கே நீ இருக்காத, கேரி தாற்றலில் தண்ணியில் ஒன்றில் இனிமே நீ போயிரு, யாரே விதவை வீட்டில். அப்போ ஏன் அப்படின்னா அந்த விதவையும் போஷிக்கணும்னு கர்த்தர் ஆசைப்பட்டார். இந்த எலியாவை வச்சு அங்கே என்ன செய்யணும், அந்த விதவையும் போஷிக்கணும். ஒரு அப்பத்தை மட்டும் நான் சுட்டி சாப்பிட்டுட்டு இனி வேறு வழியே இல்லை, எனக்கு வேலை செய்யறதுக்கு என் கணவன் கிடையாது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, இனி சாவுதான், அப்படி முடிஞ்ச கதை தான். அப்படி வேதனையோடு கூட இருந்த அந்த விதவையையும் விதவை மகனையும் போஷிப்பதற்கு ஒரு தேவனுடைய மனிதனை கர்த்தர் அனுப்பினார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த வீட்டில் பாருங்கள், கொஞ்சோலம் இருந்த அந்த மாவு இப்போ அங்கே பாத்திரத்தில் எடுக்க எடுக்க அது பெருகி கொண்டே இருந்தது. கலசத்தில் கொஞ்சோடு தான், கொஞ்சம்
கொஞ்சமாக எண்ணெய் இருந்துச்சு, அந்த கலசத்தில் எடுக்க பெருக்கிக்கிட்டே வந்துச்சு பாருங்க. அருமையான தேசத்தில் பஞ்சம் முடிவு வரைக்கும் அந்த விதவை அந்த எலியாவுக்கும் அவங்க குடும்பத்திலாம் திருப்தியாக சாப்பிட்டாங்க என்று பார்க்குறோம். நீங்களும் கூட சாப்பாட்டுக்கு வழியே இல்லையே என்று சொல்லி இன்றைக்கி அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. என்னை நம்பி எத்தனையோ ஏழை பிள்ளைகளை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன், அனாதை பிள்ளைகளை நான் கவனிக்கிறேன். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதுக்கு எனக்கு வழி இல்லை. என்னை நான் கூட்டிகிட்டு வந்த பிள்ளைகளை நான் பட்டினியாக போட்டுருவேனோ அப்படி சொல்லி இந்த நிறுவனத்தை நடத்த முடியுமோ, இந்த பிள்ளைகளுக்கு என் குடும்பத்தை நான் போஷிக்க முடியுமோ? என்னை நம்பி என் குடும்பம் இருக்குது, எனக்கு நல்ல வேலை இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு வேலை செய்ய பலன் இல்லை, என் சரீரத்தில் ஒரு சுகவீனம் என்னை தொட்டு விட்டது, எப்படி நான் வேலை செய்ய என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன்? என்னை நம்பியே ஒரு கூட்டம் இருக்குது, இவங்களை எப்படி நான் போஷிப்பேன், காப்பாற்றுவேன்? அப்படிலாம் நீ கலங்கி கொண்டு இருக்கீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்குன்னு தந்த வார்த்தை தான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகவே கூடாது. எலியாவை போஷித்த கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். சாரிபாத்து விதையை போஷித்த கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. கொஞ்சத்தை பார்த்து இனி இது முடிஞ்சுட்டா நமக்கு நீ யார் தருவா, என்ன வேலையே இல்லையே, எப்படி பிழைக்க முடியும்? பயப்படாதுங்க, கர்த்தர் நிச்சயமாக நான் உங்களை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தால பாருங்க, தேவதூதன் மூலமாக அந்த எலியா சோர்ந்து போய் இருக்கும்போதே தேவதூதனே அப்பத்தை கொண்டு வர்றாரு. என்ன, தழலில் சுடப்பட்ட அப்பமும் அங்கே தண்ணியும் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ பட்டினியே ஆண்டவர் யாரும் இந்த ஆண்டில் உங்களை நினைச்ச மாட்டேன், தேவனை நம்பி அவரை சார்ந்திருக்கிற உங்களை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு ஒரு வழி கிடையாது. வனாந்திரத்தில் அவங்க வேலை செய்ய முடியாது, எந்த சாப்பாட்டுக்கு அங்கே சமையல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட எந்த வசதி வாய்ப்பு இல்லாத, சாப்பாட்டுக்கு அறிகுறியே இல்லாத அந்த இடத்துல பார்த்தாரு. வழி இல்லாமல் இருக்கும்போது வானத்தை திறந்தார், வானத்து தூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட தேவன் உங்களை மறப்பாரா? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை லட்சமான ஜனங்களை அவர் நினைச்சாராம், வானத்து மன்னவால போஷித்தார். ஹல்லேலூயா. தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனங்களை போஷித்தீரே, தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனங்களை போஷித்தீரே, உம்மை போல யாருண்டி இந்த ஜனங்களை போஷித்திட, உம்மை போல யாருண்டி இந்த ஏழையை போஷித்திட. பாருங்க, உம்மை போல யாருண்டப்பா இந்த ஜனங்களை நீங்கள் போஷித்தீங்க, அதே போல் உங்களை அவர் மறக்கவே மாட்டார். பாருங்க, உங்களை மறக்கவே மாட்டார். அவரை போல யாருண்டு? அவர் உங்களுக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறாரு. அதனால் நீங்கள் இனி என் ஆகாரத்துக்கு என்ன செய்வேன், என் குடும்பம் எப்படி போஷிக்கப்படும் என்பது சொல்லி நீங்கள் கலங்கவே தேவையில்லை. இந்த வருஷம் ஆரம்பத்திலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் அதுதான். பேசுகிற எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி நீங்கள் தைரியமாக, எலியாவின் தேவன் தான் என்னுடைய தேவன், எலிசாவின் தேவன் என்னுடைய தேவன். அப்போ அந்த தேவன் எலியாவுக்கு எப்படிலாம் ஜெபத்தை கேட்டு, எலியா சொன்ன ஜெபத்தெல்லாம் கேட்டு அவருக்கு பதில் கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, எலியாவை 3 விதத்தில் போஷித்தார் என்று பார்க்குறோம். ஒன்றுமே இல்லாத முடியாத சூழ்நிலையில் அந்த எலியாவை போஷித்த ஆண்டவர் உங்களை மறப்பாரா? ஒரு நாள் அவர் ஒரு மறந்து போகிற ஒரு மனிதன் அல்ல. அவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து போய் கொண்டு இருக்கீங்க, இப்படிப்பட்ட ஒரு பாதையை நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கீங்க. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாதையை பார்த்து நீங்கள் என்ன செய்யாதுங்க, அன்னைக்கு யோர்தான் எப்படி அந்த எலிசாவை பயமுறுத்தி சவால் விட்டுச்சோ, அதே போல் இந்த நாளில் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே எது உங்களை பயமுறுத்துகிறதோ அதை பார்த்து நீங்கள் சவால் விடுங்க. எதை பார்த்து பயந்து கொண்டு இருக்கீங்க அதை பார்த்து இன்னைக்கு நீங்கள் சவால் விடுங்க. எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்பதாக பெரிய யோர்தான் போல உங்களுக்கு முன்பதாக கரை புரண்டு ஓடி உங்களை அதை இழுத்துட்டு போது போல் உங்கள் வாழ்க்கையில் அது செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களை பார்த்து தான், அன்பு மகனே, அன்பு மகளே, இந்த யோர்தானை குறித்து நீ என்ன செய்யாத, நீ பயப்படாத. அதனுடைய சவாலை பார்த்து நீ பயந்து நின்று விடக்கூடாது. அன்றைக்கு எலிசா பயந்து நின்று
கொண்டு இருந்தால் அந்த யோர்தானுக்கு அங்கே தான் நின்று கொண்டு இருக்கணும். அந்த எலியாவின் வல்லமை, எலியாவின் வரம் எனக்குள்ளே இருக்கு. அது எனக்குள்ள கர்த்தர் எலியாவுக்கு எப்படி செயல்பட்டாரோ அதே போல எனக்கு செயல்படுவார் என்பதை விசுவாசித்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த மனிதர் எலியாங்கிறது ஒரு மனிதர் தான், நம்மை போல் ஒரு பாடுள்ள மனிதர். அந்த மனிதனுக்கு இந்த வரத்தை கொடுத்தது யாரு? ஆவிக்குரிய வரத்தை கொடுத்தது கர்த்தர் தான். அப்போ கர்த்தர் கொடுத்த அந்த ஆவியின் வரத்தினால அந்த எலிசா அந்த யோர்தான் நதியை கடந்த பிறகு எலிசா செய்த அற்புதம் எலியாவை காட்டிலும் அங்கே 2 மடங்கு அற்புதம் செய்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கூட நீங்கள் இருக்கலாம், ஐயா என் ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, ஒரு வளர்ச்சி இல்லையே, இந்த ஆண்டில் கூட எத்தனையோ காரியம் எனக்கு அங்கே எங்கே எதிராக சவால் விட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கூட பயந்து கொண்டிருக்கலாம். நீலாம் ஒரு சின்ன ஊழியக்காரன் தானே, சின்ன ஊழியக்காரி தானே, உன்னை கொண்டு இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படி சொல்லி உங்களை பயமுறுத்தலாம். ஆனால் இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் அதுதான். எலியாவை எப்படி நான் பயன்படுத்தினேனோ, எலிசாவை எப்படி பயன்படுத்தினேனோ அதே போல் என்னுடைய ஆவியின் வரங்களை 2 மடங்காக 5 மடங்காக 10 மடங்காக உன் மேலே நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. ஆவிக்குரிய ஒரு அபிஷேகத்தை உன் மேலே நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் கரைவிரண்டு ஓடுகிற அபிஷேகத்தை உன் மேலே ஊற்றும் போது உனக்கு ஒன்பதாக எது சவால் விட்டு கொண்டு இருந்தாலும் அது அப்படியே 2ஆக பிளந்து இருக்கிற இடம் தெரியாத வரைக்கும் அது ஓடி போகும் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கூட கண்களை மூடி, ஆண்டவரே இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட நிலையில் நான் கலங்கி சோர்ந்து போய் இதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஏனென்றால் என்னை பயமுறுத்துகிற எனக்கு சவால் விடுகிற அத்தனையும் கூட என்னை சவால் விட்டு என்னை கீழே அப்படியே எனக்கு எழும்பி விடாது அப்படி நான் பயந்து கொண்டு இருந்தேன். இன்றைக்கு என்னோடு பேசினதற்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென். உம்முடைய வரங்களினால் என்ன நிரப்புங்க என்று சொல்லி எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வரங்களினால் என்ன நிரப்புங்கப்பா. இந்த புதிய ஆண்டில் உம்முடைய வரம் எனக்கு வேணும், உங்கள் ஆவியானவரை எனக்குள்ளே இறங்குவீங்க என்று சொல்லி கேட்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். எல்லாரும் கூட ஆண்டவரே விண்ணக காற்றாகிய ஆமென் ஆண்டவரே வெண்புறாவாகிய பரிசுத்த ஆவியானவரே என் மேலே இறங்கி நிழலிடுங்கப்பா, என் மேலே இறங்கி நிழலிடுங்க ஆண்டவரே. அன்றைக்கு ஆமென் மரியாதை பார்த்து தேவதன் சொன்னது போல பரிசுத்த ஆவி உன் மேலே நிழலிடும் போது அற்புதம் நடக்கும் என்று சொன்னது போல இந்த வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசினார் அல்லவா, உங்களோடு பேசினார் அல்லவா. எல்லாரும் கூட கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு உங்கள் விண்ணக ஆவி வேணுப்பா, காற்றாகிய விண்ணக காற்றாகிய பரிசுத்த ஆவி என் மேலே அது நிழலிடட்டும் என்று சொல்லி கேட்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விச அக்கினி அபிஷேகத்தை எங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க. இந்த வருஷம் ஆரம்பத்திலே ஆண்டவரே இதெல்லாம் பார்த்து எங்கள் பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கின்றார்களோ இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் தைரியப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமீன். பரிசுத்த ஆவி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே யாரெல்லாம் கூட விரும்பி ஆண்டவரே உம்முடைய ஆவி வரம் எனக்கு வேணும், ஆமீன், அந்த எலிசா வைராக்கியமாக ஆமீன் கவனமாக கேட்டு பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு ஆண்டவரே உங்கள் சால் எனக்கு வேணப்பா, உங்கள் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாலே போதுமே ஆண்டவரே. அந்த எலியாவின் சாலுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு வல்லமையா. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்போமா, ஆண்டவரே உங்கள் ஆவின் வரம் எனக்கு வேணும், உங்கள் ஆவின் வரம் எனக்கு வேணும், எனக்காகவே நான் வாழ்ந்தது போதுமையா, நான் பிறருக்கு பிரயோஜனமாக அந்த எலிசா பிறருக்கு பிரயோஜனமாக இருந்தது போல அந்த எலியா அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது போல நான் பயன்படும் பாத்திரமாக மாற வேண்டும் என்றால், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்றால், என் குடும்பத்துக்கு நான் ஒரு தூணாக ஒரு விளக்காக ஒரு வெளிச்சமாக மாற வேண்டும் என்றால், உங்கள்
ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேணும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். குடும்ப தலைவனாக நீங்களே, குடும்ப தலைவியாக நீங்களே சோர்ந்து போய் பயந்து நின்று கொண்டு இருந்தா உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஆமென் எப்படிப்பட்ட ஒரு பயத்தின் ஆவி உள்ள அசைவாடும். இப்போது ஒரு தீர்மானம் எடுங்க. எலியாவின் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு, எலிசாவின் தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு, என் தேவனுடைய ஆவியின் வரம் எனக்குள்ள இப்போது அன்றைக்கு எலிசா மேல ஊற்ற விட்டது போல இப்பொழுது கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகம் எல்லா குடும்பத்துக்குள்ள அசைவாடுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேல பாலர்கள் வாயில துதி உண்டு பண்ணுவேன் என்று சொன்னேன். அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. வாலிய பிள்ளைகள் மேல ஊற்றுகிறதுக்காக நன்றி. பெரியவர் மேல முதியோர்கள் மேல ஊற்றுகிறதுக்காக நன்றி. பெரிய காரியம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.